அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன vlog பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து லேயர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் போயிட்டு. பட் அது வந்து வந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கலஞ்சிச்சு, பைக்கில் போய் பண்ணிட்டு வரவே. ஸோ அதனால் தனிஷ்கா பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து அது வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னோடய ஏர் பார்த்தீங்கன்னா கர்லி ஹேர். ஸோ அவங்க பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, செட்டிங்ஸ் வந்து நிற்காது, லேயர் கட் மட்டும் இருக்கும், செட்டிங்ஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் பாத் நீங்கள் எடுத்த உடனே எல்லாமே போயிடும், அப்புறமா திருப்பி வந்து எங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு. ஆக்சுவலி எனக்கு தெரியும், பிகாஸ் நானுமே பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன். பட் செல்ஃபாக நம்ம லேயர் கட்டெல்லாம் வந்து பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் போயிட்டு பார்லரில் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிகிட்ருக்காங்க மேடம். அப்படி தானடா? உல்ஃப் கட் மாதிரி நல்லா தான் இருக்கும். என்ன கட் மாதிரி? உல்ஃப் கட். உல்ஃப் கட்டா? எனக்கு உல்ஃப் கட் பண்ணலான்னு ஆசை. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ வந்து தனிஷ்கா இதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இதுக்குமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நல்லா லேயர் கட் தெரியுதுங்களா? ஸ்டெப்பாக லேயரையாக அழகாக இருக்குல்ல? ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு ஈவெண்ட், அதுக்காக வந்து நான் இப்போதுலேருந்து கெட் ரெடி ஆகிட்டுருக்கேன். இதுவும் எப்படி கம்பேர் பண்ண எப்படி இருக்கு? சூப்பர்டா, அழகு. இப்போ இந்த சைடு பண்ணிவிடுங்க. இது பின்னாடி ஒரு போர்ஷன் பண்ணலாம். பின்னாடி ஒரு போர்ஷன் பண்ணலையா? பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு அங்கே அந்த சிஸ்டர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பவுன்ஸியாக இருக்கணும். அப்படியேனா வந்து கோம் போடாதீங்க. நீங்கள் ஆஃப்டர் ஹெட் வாஷ் வந்து கோம் போடாமல் ஜஸ்ட்டு கையிலேயே வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து பவுன்ஸியாக கிடைக்கும்ன்ட்டு. ஸோ நானும் அதுதான் வந்தப்பத்துலேருந்து இங்கே பாருங்கள், டிங் 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 அப்படியே நல்லா புசுன்னு நிற்கிது. பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ திக்னஸ் கிடையாது முடி, சும்மா அப்படி முடியன்னு இருக்குது. 40+ ஆனாலே ஹேர் ஃபால் நிறைய இருக்கும் அப்படின்வாங்க. அது வந்து எனக்குமே நல்லா பயங்கரமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு என்னடா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது? தனிஷ்கா ஆக்சுவலி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவ்வளோவா கேரை எடுக்கிறதில்ல, ஹேர் கேரெல்லாம் எடுக்கிறதில்ல. ரோஸ்மெரி வாட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்கன்னா நான்ஸ்டிக்கி ஸ்கூலுக்குமே போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஹேர் ஃபால்க்கு வந்து ரெடியூஸ் ஆகுது அண்ட் ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் தனிஷ்காவும் சொன்னாங்க. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து நம்ம பக்கத்தில் இருக்க சிஸ்டருமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குமே நல்லா வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி ஹேர் க்ரோத்து, பேபி ஹேர்ஸ் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகுது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட தனிஷ்காவே ஒரு 3 பாட்டில்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டியாடா? 3 பாட்டில்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு கர்லி ஹேர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ரைட்டன் விட. ஸோ அதனால் நான் அவ்வளோவா, ஏன்னா அது போட்ட உடனே ஹேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு வீடியோ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். தனிஷ்காவோட ஹேர் வந்து அவ்வளோ சூப்பராக அது யூஸ் பண்ண வந்து அவ்வளோ ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரியே இருக்கும். பிகாஸ் அவங்க எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா இப்போ தான் ஹேர் க்ரோ ஆகுது, நம்ம வந்து இப்போத்துலேருந்து அந்த ஸ்ட்ரைட்டன் இதெல்லாம் போடக்கூடாது, ஹீட் கொடுக்கக்கூடாது ஹேருக்கு, ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு நான் போடுறதில்ல. பட் ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணப்பத்துலேருந்து இப்போ வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அழகாக அப்படியே ஸ்ட்ரைட்டன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அது எந்த ஃபங்க்ஷனுக்குமா நீ அந்த மாதிரி பண்ணியிருந்த? பொங்கலுக்கு. ஆமாம், பொங்கல் ஃபோட்டோ ஷேர் பண்ணுற பாருங்க. பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோ சூப்பராக அப்படியே ஒரு பார்லருக்கு போய் நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ண எப்படி இருக்கும், பர்மனெண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ண எப்படி இருக்கும் ஹேர், அந்த மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு, தனிஷ்காவோட முடியாயுது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அதை அட்டாச் பண்ணுற போய் பாருங்கள். ஸோ நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரோஸ்மெரி வாட்டரை டெய்லியுமே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி விடணும் இல்லைடா? எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது? அதை ஃபைனலாக காட்டுறியா? எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது, எப்படி ஹேர் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு தனிஷ்கா காட்டுவாங்க. ஸோ ஒன் சைட் ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு பாருங்களேன், அழகா
பட் எனக்கு என்னவோ இது அவ்வளவோ பிடிக்கிறது இல்லை. இருங்க நான் கொஞ்சம் கீழே மட்டும் கட்டை இந்த மாதிரி பண்ணி விட்றேன். இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டா இந்த இப்படி வர மாதிரி இதே போதும் விடுங்க. இப்போ எப்படியும் போய் தூங்க போகிறேன் தனிஷ்கா நான். படுக்கும் போது ஹேர் ஸ்டைல் பண்ணி படுக்கிற ஒரே ஆள் நான் தான் போல. ஸோ எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி டார்ச்சர்ஸ் இருக்கு? அம்மா ஆமாம், நாங்கள் உங்களை மட்டும் டார்ச்சர் பண்ணுறோம், அப்போ நாங்கள் ஏன் உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அது என்னமோ கரெக்டு தான். அந்த நேரம் உங்களுக்குமே வரும். உங்கள் பசங்க வந்து உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு பண்ணுவீங்க. எந்த இது ஆனாலும் அதே தான், எப்பயும் எதுவும் மாறாது. அம்மா பொண்ணோ இல்லை அம்மா மருமகளோ இல்லை மாமியார் மருமகளோ எதுவுமே மாறாது, எல்லாமே அப்படியே தான் இருக்கும். மக்கள்ஸ் எனக்கு விட்டால் தூக்கமாக வருது. ஏ சீப்பு கீழே போயிடுச்சு. சீப்பு உருண்டு போயிடுச்சு. மேடம் எப்போ முடிப்பீங்க? இருங்க மேடம், இதே மாதிரி பார்லர் போய் சொல்லுங்க, இருக்கிற முடியும் டக்கு டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவோம். இப்படி ஓகேவா? ஓகே, நீங்கள் இப்படி வச்சு பாருங்க, அப்போதான் தெரியும் கிளியரா. எப்படியா? ஓகேவா? கண்ணாடியில் பார்த்தா கிளியராக தெரியும். இல்லை தெரியுது, நல்லாவே தெரியுது. சூப்பர், நைஸ். மோ சிசரை வச்சு கட் பண்ணுறேன்னு பயந்துட்டேம்மா நான். அவ்வளோதான், அத்தை கிட்ட செம்ம டோஸ் வாங்க வேண்டியதுதான். இழுக்கிறியா? வலிக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயம் பசங்கிட்ட கற்றுக்கிற விஷயம்லாம் நிறையவே இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் காதிலெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹீட்டர் வச்சுடுவாங்கன்ட்டு. சூப்பர், வெரி நைஸ். ஓகே, ஸோ டேடி வந்து ஹாப்பி ஆகிடுவாங்களா? ஏன்னா அவர் தானே காசு கொடுத்து அமிச்சாரு. அத்தை நோட் பண்ணுங்க, உங்கள் பையன்தான் காசு கொடுத்து அமிச்சாரு. உனக்கு என்ன கட்டு வேணுமோ போய் தாராளமாக பண்ணிக்கோமான்னு அவர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ என்ன எதுவும் கேட்கக்கூடாது. அப்படியா? இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு பாரு, அவர் பர்மிஷன். நீ இன்னும் சின்ன பொண்ணு, நீ காலேஜ் போகும்போது பண்ணிக்க வேணாம்ல. மக்கள்ஸ் நீங்களே சொல்லுங்க. தனிஷ்கா வந்து இப்போதான் 7th ஸ்டாண்டர்ட் முடிக்க போறாங்க, அப்போ அவங்க பண்ணலாம். இப்போதான் 7th முடிக்க போறாங்க. இந்த வயசுக்கு வந்து என்ன கட்டுடாது? உல்ஃபு கட்டா? உல்ஃபு கட்டை விட்டு கட்டை அன்ற மாதிரி உல்ஃப் கட் வேணுமா? ஸோ உல்ஃப் கட்டெல்லாம் இப்போ பண்ணலாமா? கிடையாது தானே. அட்லீஸ்ட் ஒரு 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்கன்னா அப்போ அவங்க இஷ்டத்துக்கு எது வேணும் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. எஸ் ஆனால் கட் பண்ணலாம், நோ ஆனால் கட்டிடணும். சொல்லுங்கப்பா, ஓகேங்களா? உங்களோட ஒப்பீனியன்னு நான் கேட்குறேன். எஸ் சொல்கிறவங்கெல்லாம் எத்தனை பேர், மெஜாரிட்டி எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி. எஸ் சொன்னால் கட்டிங்க, நோ சொன்னால் நோ கட்டிங்க. ஓகே தனிஷ்கா, பார்க்கலாமா இந்த வீடியோவில் உனக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு? நீ ரிக்வெஸ்ட் வை, அப்போ தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. கைகி வச்சுட்டு போகிறடா. கரண்ட் போயிடுச்சா? கரண்ட் இருக்கே, பட் ஈடி ஏறிச்சு. எனக்கு அழகாக இருக்கு. வாவ் வாவ், பவுன்ஸியாக வேணும்னா இப்படி நல்லா போட்டு கச 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 கசன்னு பண்ணிட்டு இப்படி விட்டு பாருங்களேன், மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை பாரு, நல்லா பவுன்ஸாக எடுத்துக்கோ. அழகாக இருக்கு. ருக்கோ ஜரா ருக்கோ ருக்கோ பாயா ருக்கோ. எப்போ மேடம் முடிப்பீங்க? தூக்கமாக வருது. மக்கள்ஸ், தனிஷ்காவுக்கு வந்து பர்பிள் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு இங்கே பாருங்களேன், பர்பிள் கலர் பெட் ஸ்ப்ரே வித் பில்லோ கவர். ஸோ ஆக்சுவலி 1200 ருபீஸ், ஆக்சுவலி 1200 ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், வைட்டி ஃப்ரெண்ட்ஸில் யார் வீட்டில் எல்லாம் பிடிஎஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். தனிஷ்கா தெரிஞ்சுக்கணுமா யாரெல்லாம் பிடிஎஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு. பிகாஸ் தனிஷ்கா வந்து தீவிர பிடிஎஸ் ரசிகை.
கரெக்டா? எங்கள் வீட்டு டோரு எங்கே பார்த்தாலும் அதே தான் போயிட்டுருக்கும். உங்கள் வீட்டில் இல்லைம்மா ஏன் தனிஷ்காவோட என்னது பெட்ரூம் டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும் ஃபுல்லாக. அவள் ரூமே வந்து அப்படியே பர்பலில் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் தெரிஞ்சிருந்துச்சனா அவள் ரூம் ஃபுல்லாகவே பர்பலில் மாற்றிட்டு இருப்போம். பட் என்ன பண்ணுறது, அவங்க வந்து மிலிட்டரிக்கு போயிட்டு அதனால் மேடம் வந்து அப்போது வந்து ஃபேனாக இருக்கலை. ஃபேனாக அவ்வளவா தீவிரமாக இருக்கலை. இருந்திருந்தாங்கன்னா இந்த ப்ளூ எல்லாத்தையும் தூக்கி பர்பிளுக்கு மாற்றிட்டு இருப்போம். ஸோ என்ன ப்ளூன்னு பார்க்கணுமா? வெயிட் பண்ணுங்க. தனிஷ்காவோட பெட்ரூம் தீம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கிடையாது, அப்போ வந்து பர்பிள் இல்லை. அதனால் ப்ளூவில் போட்டோம். ப்ளூ ரொம்ப பிடிக்கும்னு ப்ளூவில் போட்டோம். இப்போ தான் பர்பிள்ன்றாங்க. இப்போ எல்லாம் வந்து நம்ம மாற்ற முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். ₹1 ₹2 ஃப்யூச்சரில் நீ வந்து போட்டுக்கோமா. நீ அழகாக ஒரு வீடு கட்டிட்டு உன் வீட்டுக்கு அழகாக சுற்றி வெறும் பர்பிள் பர்பிள் பர்பிள். அது என்ன சாங் வந்துருந்துச்சு? நிறைய பாட்டு வந்துச்சு. கலர்ஸில் ஒன்று வந்துச்சு. கலருக்கு என்னது? பிங்க் பிங்க் பர்பிள் பர்பிள் ஏதோ ஒன்று வந்துச்சு. இல்லை, அது ஒரு அழகாக வந்துச்சு. சைனீஸ் பாட்டா தெரியலையா? பர்பிள் பர்பிள் ஏதோ அது யூடியூப்லேயும் நல்லா ஃபேமஸாக போச்சு அது. இந்த சைடு எப்போ வருவீங்க? பாவம் அந்த ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து தூக்கமாக வருது. அந்த ஆன்ட்டி கூட நானே நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கே காசு கொடுத்துருக்கேன். இல்லை 500 ₹30 கொடுத்துருக்கேன் எனக்கு. கேட்டிங்களா மக்கள்ஸ்? அப்போ வருங்கால மேக்கப் ஆர்டிஸ்டா? மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பொறுத்து ஏமா ட்ரெஸ்ஸு கிஞ்சிட்டு போதுமா? நீங்கள் அப்படி அதான் அங்கே போய் வேணா உட்காந்துக்கோங்க. தெய்வமே தெய்வமே, நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். நீ எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாமா? ஓகேவா? இப்போ வந்து இந்த சைடுக்கு வந்துட்டாங்க. போதுமா? போய் தூங்கதாம்மா போகிறேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே பண்ணி விட்டுருடா. அங்கே எதாச்சும் தப்பு அன்றைக்கே சாட்டர்டே நடந்துச்சுன்னா நான் திட்டுவாங்கன்னா அப்போ ரெஃபரன்ஸ் பண்ணலாம்ல. அது அப்படியே தூக்கக்கூடாது. என் சைடுக்கு இங்கே பாரு, இப்படியே ஸ்ட்ரைட் வந்து இங்கே தூக்கி விடணும். அப்போ என்ன ஆகும்னா இப்படி இந்த கவுக்கு வரும். அதுதான் இப்போ நான் இது இப்படி பண்ணது இப்படி தான் வரும். எப்படி என்ன கேட்குறீங்க? பேங்க்ஸு பேங் பேங் பப்பா பேங் பேங். இது என்ன பண்ணோன்னா உங்கள் டேடிக்கு நீ சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் வீக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது உங்கள் டேடி தான் என் கூட இருப்பார். அவரை கொடுத்து இப்படி பண்ணி போச்சு. அழகாக இருக்கும்ல, நினைக்க தேவையில்ல. இது நான் எங்கே கற்றுக்கிட்டேன் தெரியுமா? எனக்கு நானே பண்ணாமல் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு டைம் ஸ்டேட் அப்போ இதேமாரி பண்ணாங்க. ஒரே தெரு பார்த்து கற்றுக்கிட்டேன். சிவா உங்ககிட்ட இருந்து தான் பார்த்து கற்றுக்கினாங்களா தனிஷ்கா? ஸோ தனிஷ்கா ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு சிவரஞ்சனி. ஸோ அவங்கள சிவான் தான் ஷார்ட்டாக கூப்பிடுவோம். அவங்க தான் வந்து ஸ்ட்ரைட்டன் எல்லாம் பண்ணி விட்டுருந்தாங்க ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ அப்போது வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது பாப்பா கற்றுக்குனாங்களாம். தேங்க்யூ. நீயும் கற்றுக்கணும்ல, 2 பேருக்கும் தேங்க்யூ தான். அவங்க வந்து பண்ணவே தான் நீ கற்றுக்கின. சரி இந்த சைடு வாடா, போதும்டா, என்னால் உட்கார முடியலடா. ஓகேடா, சூப்பர். நீங்கள் இப்படியே பண்ணியிருக்கீங்க. அழகாக இருக்கு. அழகாக இருக்கு.
ஒரு ஒரு ஷார்ட்ஸ் போடலாம். இந்த பக்கம் வந்துரு, ஒரு ஷார்ட்ஸ் போடலாம். மக்கள்ஸ் ஒரே செகண்ட். மக்கள்ஸ் இப்போ தனிஷ்கா பண்ணதுல வந்து லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாவே அவங்க ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னோட கர்லி ஹேர். ஸோ எது நல்லா இருக்கு, இந்த சைடு நல்லா இருக்கா இல்லை இந்த சைடு நல்லா இருக்கா? இங்க உள்ள கை விட்டு இப்படி தூக்கி இப்படி விடலாம். அப்படி பண்ணுங்க. பாருங்க மக்கள்ஸ், எது நல்லா இருக்கு. ஸோ அழகா இருக்குல்ல தனிஷ்கா பண்ணது. சூப்பர் தனிஷ்கா, நைஸ், சூப்பர். ஸோ அடுத்த அசிஸ்டண்டா வந்து சேர்த்துக்கலாம் தனிஷ்காவை எனக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல். ஸோ பாருங்க, இது என்ன பண்ணல, இது பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரியலி நைஸ் தனிஷ்கா, சூப்பர் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஸோ ஃபைனலா அதான் இது டிஃபரன்ஸ் காட்டிட்டேன். இதே அழகா இருக்குன்னா இதுவும் அழகா பண்ணுவேன். அதனால நம்ம இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நல்லா பண்ணுவேமா, எங்கன்னா சூடு வச்சுட்டானா எனக்கு பயமா இருக்குமா. வா, அழகா இருக்கு இல்லைங்களா? அடுத்து தனிஷ்காக்காக வந்து நிறைய பேர் வருவாங்க, தனிஷ்கா எனக்கு பண்ணி விடுமான்ட்டு. சோ அப்ப வந்து நீ ஃப்ரீ சார்ஜா இல்ல வந்து சர்வீஸ் ஃப்ரீ பண்ணுவியா இல்ல வந்து பேமெண்ட் வாங்குவியாமா? பிடிஎஸ் கான்செர்ட் டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்த போறியா? மக்கள் கேட்டீங்களா? என்னதுமா ஒன்ஸ் மோர் சொல்லுமா. பிடிஎஸ் கான்செர்ட்டோட லைட். கேட்டிங்களா? மியூசிக் வந்து பிடிஎஸ் ஓடது பண்ணுவாங்க கான்செர்ட். லைட் ஸ்டிக்கா? ஒரு லட்சத்துக்கு மேல லைட் ஸ்டிக் வேணுமா? தோடா மக்கள்ஸ், யார் இத வந்து தனிஷ்காக்கு ஆஃபர் பண்ணுவீங்க? சோ அது வாங்கி கொடுத்தா டெய்லி கூட வந்து பண்ணுவீங்க. அது லைட் ஸ்டிக் வாங்கி கொடுத்தீங்கன்னா தனிஷ்கா வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி விடுவாங்களே, என்ன வேணுமோ தானே. ஓகே, இந்த சேலஞ்சுக்கு யார் ரெடியோ அவங்க வந்து தனிஷ்கா கிட்ட வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட் மூலியமா. சம அப்பா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் போல ஆகுமா, ஒரு 20 நிமிஷம் போல ஆகுமா. பொறுமையா பண்ணா 1 hour கூட ஆகலாம். பட் நம்ம பொறுமையா உட்கார முடியலையே. சூப்பர் நைஸ் தான். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அப்புறம் அங்க இதுக்கு போனீங்கன்னா செட்டிங்ஸ் முடிக்கு. அப்படியா, வாங்கிடலாமா ஒரு செட்டிங் ஸ்ப்ரே? ஸோ ஆக்சுவலி மக்கள்ஸ், நான் பிஃபோர் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி லைக் ஹோம் சர்வீஸ் நிறைய கொடுத்துட்டு இருந்தேன். அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இந்த கொரோனா டைம்ஸ்ல வந்து பயங்கர பீக்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து ஹோம் சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தேன். லைக் ஃபேஷியல், ப்ளீச்சிங், பெடிக்யூர், மேனிக்யூர். த்ரெட்டிங் மட்டும் பண்ண மாட்டேங்க, எனக்கு வந்து த்ரெட்டிங்ல வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ த்ரெட்டிங் ஒன்று விட்டு மற்றது எல்லாமே பண்ணுவேன். ஸோ நல்லாவே போச்சு. அப்போ பயங்கர பேர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு நிறைய பேமெண்ட் நான் கேட்டதை விட எக்ஸ்ட்ராவே கொடுத்து அமிச்சது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல வந்து நானுமே போயிட்டு ஹோம் சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. நானும் அம்மா 2 பேரு தான் போவோம், பைக்லயே போய் பண்ணிட்டு வருவோம். அது என்னன்னா, நான் என்னோட பியூட்டிஷியன் முடிச்சுட்டு வந்து ஒரு 6 மந்த் ட்ரெயின்ல இருந்தேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உடனே எனக்கு வந்து ரெகுலரா வந்து பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஒரு சிஸ்டர் மூலியமா. அதுவும் வந்து என்னோட ஃபேவரட் சிஸ்டர். அவங்க இப்போதைக்கு இங்க இல்ல, பட் அவங்க பேரை நான் சொல்ல விரும்புறேன். ஹேமா சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்க தான் எனக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களை ரெஃபர் பண்ணிட்டு என்னை வந்து என்னோட ப்ரொஃபஷனல்ல வந்து நம்பி என்னை வந்து
அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நான் அப்போ நிறையவே பண்ணியிருந்தேன். இதுக்கு பேர் தான் பேங்க்ஸ். பேங்க்ஸ். இருமா, BANGS. ஓகே, இதுக்கு பேர் தான் பேங்க்ஸ். சின்ன பசங்களை கூட சமாளிக்கல, உங்களை சமாளிக்க முடியுமா அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. கொஞ்சம் வலிக்குதுடா. ஆமா பின்ன. அம்மாடியோ, பொண்ணுங்க தாங்கணுமா வெளியே? நீங்க இதே பண்ணிருந்தீங்க. மக்கள்ஸ் கேட்டீங்களா? பொண்ணுங்கன்னா வலிய தாங்கணும் அப்படின்ட்டு என்னோட டைலாக் எனக்கே கொடுக்குறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு சாமர்த்தியம் தனிஷ்கா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எதனா ஒரு பெயின்னா உடனே கத்துவாங்க. சோ அப்போ கத்த மாட்டீங்க, அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், தாங்கணும்டா, வலிய தாங்க கத்துக்கணும். நம்மளுக்கு வந்து நிறைய வந்து இன் ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் நிறைய வலி தாங்குற இது எல்லாம் வரும். அதெல்லாம் இப்பத்துல இருந்து சின்ன சின்ன வலியை தாங்கணும்னாதான் பெரிய வலியெல்லாம் தாங்க முடியும்னு நான் அடிக்கடி சொல்வேன். ஸோ அந்த டைலாக் எனக்கே ரிப்ளை பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ஹேர் கட் ஹேர் செட்டிங் முடிஞ்சது. ஒரு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணி தனிஷ்காவோட ஹேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரைட்டனாக சூப்பராக இருக்குது. பட் அவங்க ஸ்ட்ரைட்டன் வந்து பண்ணலை, அப்படியே வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரைட்டாக வந்தது. ஸோ நீங்களுமே ரோஸ்மெரி வாட்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது அண்ட் ஹேர் ஃபாலிங் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு, நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து 7 வீக்ஸ் போட்டோன்னா சூப்பரான ரிசல்ட். இப்போ தனிஷ்காக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஹேர் வந்துடும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.